இப்போது எல்லார்கிட்டும் தவறாக ஒரு விஷயங்கள் போதிக்கப்படுது. இந்த யோக கலைகள்லாம் செய்யணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ செய்யறதா இது வயசான காலத்தில் செய்கிறது அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான வார்த்தைகளில் சொல்லி செய்கிறவங்களும் செய்ய விடாமல் தடுக்க சூழ்நிலை இருக்குது. அதாவது நீங்கள் சின்ன வயசில் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பெரிய மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும். வயசாகிட்டு செய்யணும்னு நினச்சிங்கன்னா எப்படி முடியும்? வயசாகினா உடம்பு பலம் இருக்காது, நோய்கள் இருக்கும். அந்த டைமில் எப்படி செய்ய முடியும் ஒரு மனிதனால்? அதை யோசிச்சு பாருங்கள். இளமையிலே கற்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த யோக முறைகள்லாம். உடல் பயிற்சியாகவும் சரி, யோக பயிற்சியாகவும் சரி. யோகமும் ஒரு உடற்பயிற்சி தான். இப்போது நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஜிம்முக்கு போகிறீங்க, இல்லைன்னா ஒரு பயிற்சி காலத்துக்கு போகிறீங்கன்னா நல்லா பயிற்சி எடுக்கும்போது உடம்பு நல்லா ஏறுது இல்லை. அப்போது உடம்பு வளர்க்குறதுக்கு பயிற்சி கொடுக்குறீங்க. அறிவை வளர்க்குறதுக்கு என்ன பயிற்சி கொடுக்குறோம்? எதுவுமே கிடையாது. அதை யோசிச்சு பாருங்கள். இந்த அறிவை வளர்க்குறதுக்கான பயிற்சி தான் இந்த யோக முறைகள். எப்படி உடற்பயிற்சி செய்கிறீங்களோ அதேமாதிரி இதுவும் பயிற்சி. அதான் யோக சாதனா சொல்லுவாங்க. அது யோக சாதனா. அந்த யோக பயிற்சி வந்து தினசரி செய்யணும். அது யோகமும் அப்படி தான், எக்ஸசைஸும் அப்படி தான். அது மாதிரி செய்யும் போது தான் உங்கள் உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கும். இப்போது நார்மலாக ஜிம்முக்கு போகிறவங்க, ஸ்போர்ட்ஸ் மேன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் உடம்பு முடியாமல் இருந்தால், உடம்பு சரியாமல் ஆயிடுச்சுன்னா உடம்பு திருப்பி இறங்கிடும், சக்தி போயிடும். ஆனால் இந்த யோகம் அப்படி கிடையாது. நீங்கள் யோகம் பண்ணும்போது உங்களுக்கு எந்த வித நோய்களும் கண்டிப்பாக வராது. இது 100% கேரண்டி. அப்படின்ற போது நீங்கள் நல்லா ஜிம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உடம்பு நல்லா ஃபிட்னஸாக இருக்கும், உங்களுக்கு நோயே வராது. சாதாரண மனிதனால் அதிகப்படி உடம்பு நல்லா ஏற்ற முடியும். அதேமாதிரி நல்ல வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ண முடியும். அதேமாதிரி ஸ்போர்ட்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். இதெல்லாம் நிறைய மெடல்கள் வாங்க முடியும். இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒலிம்பிக்கெல்லாம் நம்ம எத்தனை மெடல் வாங்கிடுறோம்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். 140 கோடி மக்களில் எத்தனை மெடல் நம்ம வந்து இந்தியாவில் வாங்குகிறோம்? இதே சின்ன சின்ன நாடுகள், சைனா, ஜப்பான், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெடல் எடுக்கிறாங்க. கொரியா, இவங்களாம் பார்த்து மெடல் நிறைய எடுக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அந்த நமக்கு அந்த ஸ்டெமினா இல்லாத போயிடுச்சு. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஸ்டெமினா கிடைக்கும் உடம்புல. அதனால் இந்த யோகா பயிற்சியோடு சேர்ந்து உடற்பயிற்சி செய்யும்போது நீங்கள் அதாவது உங்களுக்கு வந்து ட்ரிபிள் சக்தி இல்லை, 10 மடங்கு 100 மடங்கு சக்தி கிடைக்கும். கொஞ்சோண்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் யோகம் பண்ணி பாருங்கள், அந்த அளவுக்கு பல நாள் நம்பிக்கலாம். யோகம் பண்ணுறவங்களாம் கொஞ்சமாக பண்ணாலே போதும். தானவே தியானம் பண்ணாலே உடம்புலாம் ஒரு முறுக்கில் வரும். ஏன்னா அதான் பர்ஃபெக்டான தியானம் பண்ணிங்கன்னா நரமண்டலம் பிடிக்கும். தானாக ஜிம் செஞ்ச மாதிரி உடம்பு பயங்கரமாக இருக்கும். அதுதான் யோகத்தில் பவரும் கிடைக்கும். அதில் தான் அந்த காலத்தில் இந்த அரண்மனையெல்லாம் போட்டி வைப்பாங்க. இப்போ யார் சிறந்த வீரன் போட்டி வைப்பாங்க. அப்போ வந்து போட்டி நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு போட்டியாளர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆளுக்களும் ஒரு மூலையில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுவாங்க. தியானம் பண்ணும்போது என்னன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பலம் இருக்கும், ஒன்றும் எக்ஸ்ட்ரா பலத்தை கொடுக்கும் அந்த தியானம் பண்ணும்போது. அதுக்கப்புறம் போட்டியில் வந்து கத்து சண்டையோ இல்லை கை சண்டையோ அதெல்லாம் செய்வாங்க. யார் வந்து வீரர்கள்ன்ட்டு முடிவு பண்ணுவாங்க. இது அந்த காலத்தில் இருந்தது. அதனால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் யோகமும் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு 100 மடங்கு பலன் அனுபவிக்கலாம். அதேமாதிரி ஜிம் செய்கிறீங்க, அதேமாதிரி நல்ல உடம்பு ஃபிட்டாக இருக்கும், 100 மடங்கு அந்த நல்ல ஃபிட்னஸ் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படி தான் நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து அனுபவ ரீதியாக அவங்க சொல்கிறேன், அந்த காலம் சொன்னதை சொல்கிறேன், அதேமாதிரி அனுபவ ரீதியாகவும் சொல்கிறேன். அதனால் யோகா எக்ஸசைஸ் பண்ணும்போது இதுவும் செய்யுங்க.